வானேவஸ் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது வசந்த் தமிழ் கேமிங். நம்ம இன்னைக்கு என்ன கேம் விளையாட போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனகொண்டா. பாம்பு அப்படின்னு சொன்னாலே பயப்படுற ஆள் நான். என்ன இந்த கேம் விளையாட வச்சிட்டீங்க பார்த்தீங்களா? 2-3 பேர் கமெண்ட் செக்ஷனில் ரீசெண்டாக ப்ரோ அனகொண்டா கேம் விளையாடுங்க ப்ரோன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோ கைஸ். நான் எப்பயே சொல்கிறேன், இந்த கேம் விளையாடுறதுக்கு முன்னாடி நான் ரூம் போட்டு யோசிச்சேன் இந்த கேம் விளையாடலாமா வேணாமான்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு பாம்புன்னு அவ்வளோ பயம். இப்போ கூட பாம்பு இந்த கேமில் என்னை பார்த்துடக்கூடாதுன்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிட்டு வந்திருக்கேன். எனக்கு பாம்பை பார்த்தாலே எனக்கு பயம் கைஸ். அது ஃபோனில் இருந்தாலும் சரி, நேரில் இருந்தாலும் சரி, ஏன் அதோட கதையை கேட்டாலே எனக்கு பயம். எனக்கு பாம்புனாலே அலர்ஜி. பட் நான் உங்களுக்காக தான் விளையாடுறேன். நான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து விளையாடுறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆண்டவா, இன்னைக்கு நீ தான் என்னை காப்பாற்றணும். ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் விளையாடலாம். ப்ளே. இப்போ பார்த்தீங்கன்னா அனகொண்டா பாம்பு இருக்கான். வேற என்ன இருக்குது? டபுள் ஆர்ஆர், அதாவது 2 அனகொண்டா. ஐயோ டேய், அமைதியாக இருக்குடா. ஒன்றுத்துக்கே இங்கே பயத்தில் இருக்கல, 2 அனகொண்டாவா? டைட்டான போவாவா? யூ 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 அதெல்லாம் வேணாம் போன. அனகொண்டா வச்சே விளையாடிக்கிறேன். மேலே மேப் இருக்குது. கேவு அப்பார்ட்மெண்ட்டா. அப்பார்ட்மெண்ட் லாக்கில் இருக்குங்க. கேவு அன்லாக்கில் இருக்குது கைஸ். ஈஸி ஹார்டான்னு கேட்குறாங்க. ஈஸியே போதுண்டா சாமி. ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த இடம் எம்டியாக இல்லை, இந்த இடத்துல ஒரு பாம்பு வாழுது. அதனால் நீ நடக்கிற ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கேர்ஃபுல்லாக இருக்கணுமா. ஐயோயோ, என்னங்க இந்த இடமே ரொம்ப குட்டியாக இருக்குது. பாம்பு தப்பிக்க கூட முடியாது போல். ஓகே, நான் ஃபஸ்ட் டைம் இந்த கேம் விளையாடுறேன் கைஸ். ஆனால் எனக்கு இந்த கேம் கான்செப்ட் தெரியும். நான் கேம் பிளே பார்த்தேன். அதாவது நம்ம ஒரு 10 ஷீட் எடுக்கணுமா. ஒரு ஷீட்டில் ஒன்று போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இப்படின்னா பாம்பு நம்மளை ஈஸியாக பார்த்துருமா. ஐயோயோ, ஆரம்பத்திலே இப்படி கொடுத்து விட்டானுங்களே. அம்மா எங்க அங்கே பாருங்களேன், சிசிடிவி கேமரா இருக்குது மேலே. ஏங்க எனக்கு வெளியே போவே பயமாக இருக்குங்க. உசு உசுன்னு கேட்குது. ஆனால் எங்கேருந்து வருதுன்னு தாங்க தெரில. இது என்ன இடம்? ஹலோ, இதுக்குள்ளே நம்ம போயிருக்கோமா? ஓகே ஃபஸ்ட் டைம் வரோம் கைஸ். உசு உசுன்னு கேட்குதுங்க. நீங்கள் சொல்கிறது புரியுது. இப்போ நான் பாம்புனா புசு புசுடா சொல்லும் அப்படின்னு தானே கேட்குறீங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஐயோ, நான் விளையாடலங்க, எனக்கு உண்மையிலே பயங்க. ஆத்தாடி, ஐயோ சத்தம் வேற கேட்குது. வெளியே தான் கேட்குதா இல்லை வேற எங்கேயாவது கேட்குதான்னு தெரியல. ஏங்க நான் பொறுமையாக வெயிட் பண்ணவா? போ எம்மா. அப்போ எங்க நடுங்குதுங்க. எப்பா என்னடா இது? டே எங்க என்னங்க கேம் இது? டேய் நீங்களா? அப்பாடி நண்பர்களே, என்ன மாதிரி யாருக்காச்சும் பாம்புனா பயம் அப்படின்னா இந்த வீடியோவை கட் பண்ணிட்டு போங்கன்னு சொல்ல மாட்டேன். நீங்கள் தான் வீடியோவை பார்க்கணும். நம்ம 2 பேரும் சேர்ந்து பயப்படலாம். என்னை தனியாக விட்டு போயிடாதீங்க. நம்ம எல்லா பிக்சரும் கண்டுபிடிச்சிட்டு இந்த டோர் வழியாக தான் தப்பிக்கணுமாங்க. நண்பர்களே, எல்லாரும் என் கூட தானே இருக்கீங்க? இல்லை வீடியோ ஆஃப் பண்ணிட்டு போயிட்டீங்களா? கூடயே இருங்க. நீங்கள் இருந்தால் தான் எனக்கு ஒரு தைரியம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்குறவங்க லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் ரொம்ப முக்கியம். ஓகே, ஏதோ வளரிட்டு இருக்கேன் பயத்தில். ஓகே வாங்க போகலாம். எங்க இங்கே இருக்கா? நம்ம போகிற இடத்துல பாம்பு இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? அம்மா இங்கே இருக்கக்கூடாது. ஓகே, இல்லைங்க, இன்னொரு ஷீட்டு. நல்ல ஷீட்டாக இருக்கணும். நல்ல ஷீட்டு. அப்பா நல்ல ஷீட்டு தாங்க. ஏதோ பச்சை கலர் சாவி கிடச்சிருக்கு. இதனால் பாம்பு நம்ம கிட்டலாம் வராது. ஓகே, இப்போதைக்கு ஒரு நல்ல ஷீட்டு கொடுத்துட்டாங்க. நம்ம அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த சைடு போகலாம். என்னங்க இவ்வளோ இருட்டாக இருக்கு? அப்பா 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 இது என்னடா இது? 2 ஷீட்டு இருக்கு. இது என்னது? ஹார்டு மோடா? ஐயோ பெல்லு எங்க பாம்பு இப்ப நம்ம கிட்ட வர போதுங்க. ஐயோ டேய், வேற ஏதாவது நல்ல சீட்டா குடுங்கடா. டேய் எட்ரா டேய் எட்ரா. ஐயோ டேய் இதுறதுடா எட்ரா. அடவா நல்ல சீட்டா இருக்கணும். கொஸ்டின் மார்க்கா? டேய் நல்ல சீட்டா குடுறா. ஏய் எடுடா, பாம்பு வர போதுடா. ஹார்டு மோட் வந்துருச்சுடா. ஐயோ அம்மா
ஐயோ இல்ல 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 அம்மா ஏங்க என்னங்க இது உடம்புக்குள்ளலாம் போது வச்சிட்டீங்க எப்பா எப்பா ஏங்க இதுக்கு பேயை போட்டாலே நான் சிரிச்சிட்டு போயிருப்பேன் பாம்பு போட்டு இப்படி பண்ணிட்டீங்களா என்ன ஐயோ அது ஸ்கின்னை பார்த்தோன்னே எனக்கு புல் அரிக்குதுங்க ஐயோ ஹார்டு மோடில் தான் இன்னும் இருக்கா ஏங்க நல்ல சீட்டாக தான் வேணுங்க இப்போ நம்மளுக்கு பாம்பு இப்போ நம்மளை விடாமல் துரத்தோம் அங்கே ஏதோ சீட் இருக்குது டே மறுபடியும் ஹார்ட் மோட் கொடுத்துடாதீங்கடா டே ப்ளீஸுடா உடம்புல தெம்பு இல்லைடா இது என்னது இன்ஃபரைட் ரன் ஓ ஓடிக்கிட்டே இருக்கலாமா ஓகே பாம்பு வருது சேஃப் எஸ் எஸ் கைஸ் இப்போ பாம்பால் நம்மள எதுவும் பண்ண முடியாது ஏன்னா இப்போ நம்ம சேஃபில் இருக்காங்க பாருங்க அந்த ஹார்ட் சிம்பிள்னாலே நம்ம சேஃப்டின்னு தான் அர்த்தமா அப்போடி இப்போ தாண்டா உயிர் வருது ஆனாலும் பாம்பு இப்படிக்கா போச்சு எனக்கு அதை பார்க்கவே கூடாது எங்க நம்ம ஃபஸ்ட்டு ட்ரைல 8 ஷீட் எடுத்துட்டோம் எப்போ பரவாயில்ல எம்மனா வந்து எனக்கு நான் ஒன்று தான் கைஸ் இந்த கேம் பிளே எடுக்கும்போது ஆசைப்பட்டேன் என்னன்னா ஒன்று ஃபஸ்ட்டு ட்ரைலே முடிச்சிருக்கணும் இல்லைனா கேமே ஆடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணேன் ஃபஸ்ட்டு ட்ரை உண்மையிலே முடிக்கிறேன் ஓகே இன்னும் 2 ஷீட் இருக்குது ரொம்ப வந்து அவசரப்படக்கூடாது அப்புறம் கெட்டதாக நடந்துடும் எப்பாடி அட எம்மாடி ஆத்தாடி பாம்பு இங்கேருந்து விலகி போடி நான் மட்டும் சைனாக்காரனாக இருந்தானே வச்சுக்கோங்க அந்த பாம்போட கதை இன்னத்துக்கு முடிஞ்சிருந்துருக்கோம் ஏய் பாம்பு வேர் ஆர் யூ ஓகே கொஞ்சம் தைரியமாக பேசுகிறேன் ஏன்னா பி சேஃபில் இருக்கனால வால் தெரியுது அப்போனா அது லெஃப்ட் சைடில் இருக்குது நம்ம லெஃப்ட்டு போகக்கூடாது ரைட்டு போயிடலாம் அப்பாடி ஓகே பாம்பை விட்டு ஆப்போசிட் டைரக்ஷனில் இப்போ தான் ஏன் வந்திருக்கேன் யூட்டன் போட்டு வந்துச்சுன்னா அவ்வளோதான் ஐயோ முட்டுச்சந்து வாடா சாமியை முடிச்சு விட்றோம் நம்மளை ஓகே வாங்க இப்போ இப்படிக்கா போகலாம் இன்னும் 2 ஷீட் இருக்கே இங்கே ஏதாச்சும் ஐயோ எனக்கு அங்கே போக பயமாக இருக்குங்க இங்கே போய் பார்க்கலாம் இங்கே இருட்டாக இருக்குங்க ஏங்க இருட்டில் பாம்பு வச்சுன்னா என்னங்க பண்ணுவேன் லைட்டை போடுங்கடா இடியாட்டிக்கு புளோ ஓ ஓ அம்மா அம்மா எம்மா அப்பா சித்தப்பா பெரியப்பா குட் லக் பாடி இதுவும் நல்லதாங்க கிடச்சிருக்கு ஏங்க இன்னும் ஒன்றுங்க எங்கே இருக்குன்னே தெரில ஐயோ இன்னும் ஒன்று தான் எங்கே இருக்குன்னு தெரில அந்த பாம்பு அங்கேயே நிற்குதுங்க என்னாச்சு ஒரு நம்ம குட் லக் எடுத்தனால பாம்பு ஃப்ரீஸ் ஆகிடுச்சா ஏங்க ஃப்ரீஸ் ஆகுறது ஓகே இப்போ நாங்கள் போனால் எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா எங்கள் அதான் இப்போ கேள்வி இன்னும் நம்மளுக்கு ஒரே ஒரு பேப்பர் தான் வேற வேணும் அந்த பாம்பு வேற ஒரே இடத்துல நிற்குது அந்த பேப்பரும் கிடைக்க மாட்டேங்குது ஒருவேளை அந்த பாம்பு நிக்குதுல அந்த ரூம்ல தான் அந்த பேப்பர் இருக்கா டேய் விளையாடாதீங்கடா இருந்தாலும் இருக்கும் போலியே கைஸ் அங்கதான் அந்த பேப்பர் இருந்தா இப்ப நம்ம என்னங்க பண்றது ஆனா குட் லக்னா பாம்பு கடிக்காது தானே கடிக்குமா கிடைக்காதா அது ஒரே இடத்துல நிக்குது பட் நம்ம அந்த ரூம்குள்ள போகும்போது அதோட வாய் வழியா தான் போவோம் அப்ப கடிச்சிடுமோ அங்க பாருங்க ஃப்ரெண்ட் பாத்தீங்களா இங்கே நிக்குது பாருங்களேன் அங்கே ஒரு ரூம் இருக்கு நான் எப்படி போவேன் ஐயோ எனக்கு என்னமோ அங்கே தான் வச்சிருக்கானுங்களோடு தோணுது எதுக்கும் நம்ம வந்து இங்கே இருக்கிற 2-3 ரூமை போல தேடிக்கலாம் கைஸ் வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட் எப்பா நான் பார்க்க போய் தான் ஆகணுமா ஐயோ கைஸ் நம்ம அந்த ரூமுக்கு போகணும் நான் பாம்பு வழியாக போகணுமா ஏங்க என்னங்க கொடுமை இது இருங்க ஃப்ரெண்ட் நான் வேறு ஏதாவது ரூம் இருக்கா முழு தேடிடலாம் ஆனால் அந்த பாம்பு நவுரில் ஓகே ஏன்னா குட் லக்கில் இருக்கிறனால அது நவுரில் அது நல்லா புரியுது எனக்கு டே பாத்ரூம்குள்ளே இருந்தால் கூட நான் கை விட்டு கூட எடுக்கிறேன்டா பேப்பரை கொடுத்துருங்கடா ஐயோ பேப்பரை காணுமே எங்கடா இருக்குது பேப்பரு இன்னும் ஒரே ஒரு பேப்பர் நண்பர்களே ஓகே வாங்க போய் பார்க்கலாம் இங்கே தான் அந்த பாம்பு வேற இருக்குது கைஸ் நம்ம இந்த ரூம்குள்ளேயும் போயிட்டோம் தானே ஆமாங்க இதுக்குள்ளேயும் போய் நம்ம ஒரு பேப்பர் எடுத்தோங்க இங்கே தான் நம்மளுக்கு அந்த குட் லக் கிடச்சிது ஏங்க இருங்க நம்ம நைஸாக அந்த பாம்பு நிற்குதுல அப்படியே குனிஞ்சா இங்கே என்ன இருக்குன்னு பார்த்துடலாமா அது நவுறுதா இல்லையா நவுறுது மேலே போகுது உடம்புக்குள்ள எதுவும் நடக்குது
ஓகே இங்கே நம்ம பேப்பர் எடுத்தோம் தானே கைஸ். திரும்ப கீழே வந்துருச்சு. அதோட தலை மட்டும் மேலே போய் கீழே வருது ஃப்ரெண்ட். ஏங்க எனக்கு என்னமோ அந்த ரூம், ஆமாங்க அங்கே தாங்க இருக்கு. ஐயோ அங்கே தெரியுதா? அங்கே பாருங்க ஜொலிக்குது பாருங்க. நண்பர்களே நான் கண்ணை மூடிட்டு போயிடுறேன் சரிங்களா? கடிச்சுக்குமா கடிக்காதான்னு தெரியாது. கண்ணை மூடிட்டு போகிறேன், எனக்கு பயமாக இருக்குது. ஓகே நான் கண்ணை மூட்டு ஜாய்ஸ்டிக் மட்டும் நவுத்த போகிறேன் ஃப்ரெண்ட். போயிட்டேனா நண்பர்களே? வந்துட்டேன். ஆமா அப்பு ஹார்ட் மோடு கிடச்சிச்சுன்னா செத்தடா சிவனாண்டி. ஹோம் கம்மிங் ப்ளஸ் எம்எல்னா நல்லது. அப்பனா எதுவும் பண்ணாதா? மறுபடியுமா கைஸ் நம்ம திரும்ப ரிட்டர்ன் போகும்போது கிடைக்குமா? ஏங்க ஒரு மனுஷனுக்கு இவ்வளோ பெரிய ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன் வருமா? வெளியே போகணும், ஆனால் ஒரு பாம்பு நிற்குது. எவனுக்காச்சும் போக தோணுமா நண்பர்களே? கண்ணை மூடிட்டு திரும்பி போகிறேன். காய்ஸ் எனக்கு பாம்புனா பயமே இல்லை காய்ஸ். நீங்கள் வேணா பாருங்க காய்ஸ். நான் வந்து இந்த கேமை அசால்ட்டாக முடிச்சிட்டேன். எப்படி அசால்ட்டாக முடிச்சிட்டேன் ஃபஸ்ட்டு ட்ரைலேயே. பாம்புலாம் எனக்கு 65 போட்டு சாப்பிட்ற மாதிரி. வாய் உடத்தாவடா சாமி. அப்புறம் நிஜத்தில் வந்துருக்குங்கிற போது ஏங்க சும்மா சொல்கிறேங்க. நான் ஒத்துக்கிற பாம்புனா எனக்கு பயம்தான். பேய்னா கூட நான் சொன்னால் கூட எனக்கு பிரச்சனை கிடையாது. நான் பேயை கூட உண்மையான லைஃப்பில் பார்த்தா கூட பயப்பட மாட்டேன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆளுக்கு அம்மா. ஆனால் இந்த பாம்பை பார்த்தானா நான் நடுங்கிடுவேங்க. இது ஓப்பன் டாக், ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் நான் கொடுக்குறேன். அதாவது பேயை பார்த்தா கூட நான் ரொம்பலாம் பேயை பார்த்தா பயம்தான். ஆனால் வந்து பாம்பை கம்பேர் பண்ணால் பேயே நான் சமாளிச்சிடுவேன்னா பார்த்துக்கோங்களேன். ஓகே ஃப்ரெண்ட் இப்போ நம்ம எஸ்கேப் ஆக போகிறோம். எஸ் லெட்ஸ் கோ. எவன்டா இந்த பாம்பு ரூம்குள்ளே சிசிடிவி கேமரா போட்டு வச்சவன்? அனகோண்டா யூ எஸ்கேப் ஆடே. நான் மட்டும்தான் எஸ்கேப்பு. என் நெஞ்சு ரொம்ப பெயினிங்கு. ஓகே ஃப்ரெண்ட் எனக்கு தெரிஞ்சு நெஞ்சு ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்குது. அண்ணன் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆக போகிறேன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேம் உங்களுக்காண்டி விளையாடி இருக்கேன். உங்களுக்காண்டினா 2-3 பேர் கமெண்ட் செக்ஷனில் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க. உங்களுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேம் வந்து நான் பயந்தேன் ஓகே. பட் நீங்கள் வந்து நான் பயப்பதை பார்த்து என்டர்டெயின் ஆனீங்கன்னா அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதேமாதிரி இந்த வீடியோ பார்க்கும்போது என்ன மாதிரியே பல பேர் பயந்துருப்பீங்க. அவங்களாம் யாருன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்ன மாதிரி பயந்தீங்கன்னா எஸ் ஐ எம் ஆல்சோ ஸ்கேட் அப்படின்னு போடுங்க. உங்களுக்கு பாம்புனா பயம் இல்லைனா நோ ஐ எம் நாட் ஸ்கேட் அப்படின்னு போடுங்க. பார்க்கலாம் எத்தனை பேர் என்ன மாதிரியும் எத்தனை பேர் என்ன மாதிரி இல்லைன்னு சொல்லி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே காய்ஸ் இந்த கேம் நல்லா இருந்திருக்கோம்லாம் சொல்லக்கூடாதுடா. பயமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பாய் ஃப்ரம் விடிஜி. லவ் யூ ஆல் காய்ஸ். பாய். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய் காய்ஸ். பாய்.